Praise the Lord. Hallelujah. God is good. You're most welcome to the covenant of the day. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். புதிய மாதத்திற்குள் ஏப்ரல் மாதத்திற்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். இன்றைக்கு முதல் நாள். இந்த மாதம் உங்களை கண்மணி போல காத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவார். கர்த்தருடைய தரிசனத்தை காணுங்கள். ஆண்டவரிடத்தில் கெஞ்சுங்கள். ஆண்டவரே, எனக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறீர் என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தர் வல்லமையாக உங்களை நடத்துவார். கடந்த மாதம் நடத்தினவர் வருகின்ற மாதத்திலும் போதுமானவராக இருப்பார். அருமையானவர்களே, தீர்மானங்கள் எடுப்பதிலே கவனமாக இருங்க. அந்த தீர்மானங்கள் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா என்று யோசித்து பார்த்து ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். பாருங்களா, அது 2 கொரிந்தியர் 8 முதலாம் அதிகாரம். மகதனியா சபையை பற்றி பேசி கொண்டு வருகிறார். அவங்ககிட்ட இருக்கிற நல்ல தரங்களை, குவாலிட்டியை ஷேரிங் அபவுட் த மெக்டானிஸ் சர்ச் பிலீவர்ஸ், த குவாலிட்டி தட் தே ஹேவ். அந்த தரத்தை குறித்து பேசிட்டு வந்து இன்றைக்கி இன்னொரு தரத்தை குறித்து பேசுகிறார் பாருங்கள். imploring us with much urgency that we will receive the gift and the fellowship of the ministering to the saints. தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். எவர்கள்? மகதோனியாவில் இருக்கிற திருச்சபை மக்கள், விசுவாசிகள். யாரை கேட்டாங்களாம்? அப்போஸ்தலர்கள். பவுல் அந்த ஊழியத்தை செய்கிறவங்க பார்த்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஐயா, நாங்கள் கொடுக்குற உதவி இவைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இதை முறையோடு நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அவங்க கையில் கொடுக்குறாங்களாம். அல்லேலூயா. பாருங்கள், அந்த வார்த்தையை கவனிங்களேன். பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி. தர்ம ஊழியத்தின் பங்கை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி. யாருக்கு? பரிசுத்தவான்கள். யார் பரிசுத்தவான்கள்? விசுவாசிகள் தாங்க. இன்றைக்கு விசுவாசிகளை பரிசுத்தவான்கள் என்று சொல்ல முடிகிறதா? Can call the believers as a saints in today's world? But we see some churches, they're proclaiming saints, they have their own saints. But Paul says, the believers, we are helping the saints, they're believers. Hallelujah. ஏழை ஊழியத்திலே விசுவாசத்திலே இருக்கிறவர்கள், அந்த விசுவாசத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது, அவர்கள் பரிசுத்தவான்களாம். அந்த ஊழியத்தின் பங்கை எங்களுக்கு கொடுத்துட்டார் கர்த்தர். சபை மக்கள் கொடுத்துருக்காங்க. நம்பிக்கை. பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில சந்தேகங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், எல்லாம் வரும். ஆனால் பார்க்குறீங்க, அந்த மகதனியா சபையார் என்ன செய்கிறாங்க? அப்போஸ்தலர்களை கொடுத்து, நீங்கள் செய்யுங்க, இதை பரிசுத்தவான்களை கவனித்து கொள்ளுங்க, விசுவாசிகள் பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில் இருக்கிற அந்த விசுவாசிகளை கவனித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உதவி செய்யும்படி இவங்க தர்ம ஊழியத்திற்கு பணம் யார் கொடுக்குறா? மகதனியார். அவங்களே பாடு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. They are in trials and tribulation, but still they want to help the saints. They want to help the believers. They want to support because of the faith. தங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் சாப்பிட்றதுல கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு. ஹல்லேலூயா. மிச்சம் மீதி கொடுப்பதல்ல அருமையானவர்களே, ஊழியத்திற்காக தியாகம் பண்ணுவது. ஆமாம், இன்றைக்கு தியாகம் என்பதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விட்டது. எதிர்பார்ப்போடு தான் காரியங்களை செய்கிறோம். ஆமாம், யோசிச்சு பாருங்களேன். நீ எதை விதைக்கின்றாய், நீ எதை அறுக்கின்றாய் என்று. கர்த்தர் நல்லவர். அதை உணர்ந்து திருச்சபை நமக்கு ஒரு முன்மையாதையான கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. பரிசுத்தவான்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு அல்லது விசுவாசிகளுக்கு, விசுவாசத்தினாலே வருகிற போராட்டங்களுக்கு அவர்களுக்கு உதவுகிறார்கள் திருச்சபை. இன்றைக்கு நாமும் அதை செய்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நிச்சயம் இதற்காக கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எண்ணம் சுத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய மாதம், இந்த புதிய நாளுக்காக நன்றி. இந்த ஏப்ரல் மாதத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே நீங்க வழி நடத்துங்க. நன்மையும் கிருபையும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நடக்கட்டும்.
இதோ இன்றைக்கு நாங்கள் ஒரு முன் உதாரணமான ஒரு திருச்சபையை பார்த்தோம். விசுவாசத்திலே ஆண்டவரே வாழுகிற பரிசுத்தவான்கள், அதற்காக பாதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இருக்கிறவர்களுக்காக உதவுகிற அந்த திருச்சபையினுடைய தன்மையை உம்மை நோக்கி பார்த்து நன்றி செலுத்துகிறோம். எங்களையே நாங்கள் ஆராய்கிறோம் ஆண்டே. We search ourselves, Lord, and committing ourselves to you, Lord. எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த attitude ஆண்டவரே transformed our mind, Lord, so that we can glorify you. உம்மை மகிமைப்படுத்த எங்கள் உள்ளங்களையும் எங்கள் சிந்தனைகளையும் காத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய அன்புக்கு அளவில்லை. அந்த அன்பை நீ அறிந்து ருசிந்திருப்பாயானால் இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீ எப்படியாப்பட்ட நன்மை செய்கிறாய் என்று யோசிச்சு பாரு. Take care and God bless.